Hi guys, I'm Yamni from First Up Spoken English class. So இன்னைக்கு YouTubeல நான் என்னோட first video post பண்ணிருக்கேன். And இந்த video வந்து பாத்தீங்க அப்படின்னா it will be in Tamil and English. So the people who want it in complete English can see the next version which will be posted in the playlist. எனக்கு வந்து நம்ம surroundings and என்னோட friend circle and the people around me பத்தி தெரியும். So அதனால இந்த வீடியோ வந்து நான் தமிழ் and இங்கிலீஷ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கங்கறத உள்ள பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசிக்கா ஒரு டீச்சர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் கூட வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஒரு 7 மந்த்தா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இங்கிலீஷ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 40 இருக்காங்க. அண்ட் என்னோட மெத்தடாலஜி வந்து எப்படி அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் people who don't even speak a little word of English. ஓகே, அவங்கல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படின்றதோட அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் என்னோட பேஜ் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்க அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் மீ. அண்ட் இன்னைக்கு என்னோட வீடியோல என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டுடே இட் இஸ் லெசன் 1. லெசன் 1 ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின், வாட் இஸ் இங்கிலீஷ்? வாட் இஸ் இங்கிலீஷ்? இங்கிலீஷ்னா என்ன? இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். ஓகே, அண்ட் நமக்கு அது ரொம்ப தேவையாக உள்ளது இப்போதைக்கு கரண்ட் எரால. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம படிச்சு வந்ததுனால some people are very good at it, some people they are struggling to overcome this one. So நான் வந்து சில டிப்ஸ் அண்ட் சில லெசன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் இந்த லெசன் 1. ஓகே ஓகே, why we need English அப்படிங்கறது ஒரு ரைட்டான கொஸ்டின் நினைக்கிறேன். எதுக்கு நமக்கு இங்கிலீஷ் தேவை? எல்லாருமே இங்கிலீஷ் தெரியுதா? இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? ஸோ do you know the ABC of English அப்படிலாம் நம்மள கேட்குறாங்களே, அப்போ இங்கிலீஷ் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அண்ட் இங்கிலீஷ் தேவைன்னா அது எப்படி பேசுறது, அது எப்படி வந்து எங்க இருந்து நம்ம கத்துக்கிறது? சைல்ட்ஹுட்ல நம்மளால முடியல, பிகாஸ் நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், நம்ம எஜுகேஷன் வந்து தமிழ் மீடியமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். அண்ட் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டான பார்ட்னர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ தேர் ஆர் சம் ரீசன்ஸ் நம்மளால வந்து இங்கிலீஷ் வந்து ப்ராக்டிஸ் அண்ட் பேச முடியாததுக்குள்ள ரீசன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அண்ட் த லாஸ்ட், எப்படி வந்து அப்டேட்டடாக இருக்கணும்? அப்படியே நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம், எப்படி நம்ம அப்டேட்டடாக இருக்குது? என் கூட கரெக்டாக பேசுறதுக்கான ஆள் இல்லையே, யார்கிட்ட நான் பேசுறது? எப்படி நான் அப்டேட்டடாக இருக்குது? எப்படி நான் என்ன அப்டேட்டடாக வச்சுக்கிறது? ஸோ இந்த 3 பார்ட்டவே நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின், why do we need English? ஓகே, இங்கிலீஷ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ நம்பர் 1 குளோபல் லாங்குவேஜ். குளோபல் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துட்டா எந்த கண்ட்ரி போனாலும் சரி, என்ன பிளேஸ் போனாலும் சரி, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, whenever you know English you can survive. ஓகே, யாரும் எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா எங்கே போனாலும் பேச முடியும். அது ஒன்று. செகண்ட் ஒன், 40 மில்லியன் பீப்புள் வந்து நம்மளை சுற்றி வேர்ல்டு வைடில் இங்கிலீஷ் வந்து பேசிட்டு இருக்கு, பை ப்ரொஃபஷன் ஆஸ் வெல் அஸ் நம்மளை சுற்றியும் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஈவன் தோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட 5+ என்னோட கிளாஸஸில் நான் பார்த்துருக்கேன். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் ஆர் வெரி ஈகர்
to put their students in the English class and make them speak a good English. So அதனால 40 மில்லியன் people பேசுறதுனால நம்ம பேசணுமான்னு கேட்டா இல்ல. நம்ம நமக்காக பேசணும். Because we are in 2020. நம்ம குழந்தைகள் வந்து நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. So we have to run with them. நம்ம தெரியாம பின்னாடி நின்னுட்டோம் அப்படின்னா we cannot take over them. அது ஒரு ரீசன். And the third one is, இது வந்து இப்ப சோசியல் மீடியா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா it became a top. எல்லா சோசியல் மீடியா நீங்க எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் இல்லாத சோசியல் மீடியா கிடையாது. when you know English, you can post something, you can write a review, you can comment something. Each and everything needs English. So social media க்கு English ரொம்ப 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 முக்கியம். And all over the places, எல்லா இடத்துல, even SMS, it is in English. Okay, so that is the third point. And the fourth one, when you know English, உலகமே உங்க கால்ல இருக்குன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. It is true. When you know English, you can go and sit in a place with your head straight. நேரா உட்கார்ந்து நம்ம பேச முடியும். We don't have to bend down. நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் தெரியறப்போ. நம்மள யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த பிளேஸ்ல உங்களுக்கான இடத்த நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பா தேவை. அதே மாதிரி salary வந்து எப்பவுமே நம்ம போய் டிமாண்ட் தான் பண்ணணும். ப்ளீஸ் கொடுங்கன்னு கேட்டக்கூடாது. So when your English is good, you can demand your salary. எனக்கு இவ்வளவு salary வேணும் கொடுங்க அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ண முடியும். when our English is not good, so we have to go. அவங்க 5000 பே பண்றேன்னு சொன்னா yeah ma'am, அதுக்கு மேல நம்மளால அங்க பேச முடியாது. because we don't have the speaking skill. So when you know good English, you can demand your salary. Okay, and the sixth point is, when you learn English, you can be more educated. because என்ன அப்படின்னா எல்லா புக்ஸும் சரி, இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறப்ப கூட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதா, அதுல உள்ள எல்லாத்தையுமே நீங்க ரீட் பண்ணிட முடியும். ஒரு லைனை ரீட் பண்ண கூட அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்போ என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல என்ன மீனிங் இருக்குன்னு நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்றது? ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியற பட்சத்துல. அதே மாதிரி 7th point is, when you know English, it improves your confidence level. We may think, ma'am, money matters the more. Yeah, money matters the more. But even though if you have a pocket full of money and go and stand in the middle of the street without knowing anything, it is waste. உண்மை அதுதான். ஸோ நீங்க எப்போ வந்து நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்களோ, that time you feel the confident level in you. உங்களுக்குள்ள எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறது? ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷை வந்து ஃப்ளூயண்டா பேசுறோமா அப்படின்றது நமக்கு தெரியும். we know who we are. அப்படி இல்ல, அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? ஓகே, so first whenever you want to speak fluently in English, you have to think in English. நீங்க வந்து சொல்ல விரும்புற விஷயத்த நம்ம வந்து இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும். because English is not our mother tongue. our mother tongue is Tamil. obviously நீங்க சொன்னோன்னே என்ன யோசிப்பீங்க தெரியுமா? தமிழ்ல தான் யோசிப்பீங்க. அது தமிழ்ல யோசிக்கிறத வந்து நீங்க அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றப்போ, அது இங்கிலீஷ்ல நீங்க வந்து அப்படியே மாத்துறப்போ உங்களுக்கு அது ரொம்ப வந்து தப்பா சொல்ற மாதிரி இருக்கும். that is where we make the mistake. so instead of thinking in Tamil, we can start thinking in English using simple words. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், just a simple words. we have so many words in English. okay, so we have to start thinking in English. and the second one, you have to talk to yourself. what is mean by talk to yourself? talk to yourself na enna mama inga kudave enna pesa solringla? yes, of course. so நம்ம குழந்தைகளை பார்த்திருப்போம். நம்ம வந்து எப்படி இருக்கும், நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து சொல்லி பாக்குறீங்க, சொல்லி ஓரல் சொல்லுவீங்க சத்தமா. so ஏன் நம்ம சத்தமா பேசுறோமா? ஏன் பேசுறோம்? எஸ், நீங்க சத்தமா பேசுறப்போ வந்து இட் இஸ் a 3-step process. அதாவது நீங்க
பேசுறப்போ நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து காதும் கேட்கும், பிரெயினுக்கும் போகும், and you'll by heart it. Okay, so talk to yourself க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ talk to yourself சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அதோட என்ன ரிலேஷன்றது நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ talk to yourself and mirror have a link. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நமக்கு இந்த ப்ராக்டிஸ் இருக்காங்கிறது தெரியல, பட் until we are in practicing English, or when we want to be a good person to speak English, நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா டெய்லி மார்னிங் ஒரு 5 minutes அன்னைக்கு ரொட்டீனை நம்ம மிரர்ல சொல்லலாம். ஒரு 5 minutes, wow, today I have to go to bank, I want to meet this person, I have to pay the fee, I have to visit my school. At least ஒரு 10 sentence எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 5 sentence. So mirror is the best friend which shows your reality. மிரர் தான் உங்களை அப்படியே காமிக்கும் நீங்க யாருன்னு. ஓகே, அம்மா சொல்லுவாங்க, பட் ஈவன் தோ நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. we go and ask to அம்மா, அம்மா என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? அம்மா will say yeah, your dress is very fine, super. பட் நமக்கு மனசு கேட்குமா? இல்ல. again you will go come and see in the mirror, because mirror shows your reality. நீங்க என்னன்றது மிரர் காமிக்கும். so the same way comes for English also. so என்ன இருக்கோ பேசுங்க. so first day பேசுவீங்க, second day பேசுவீங்க, after a 1 week உங்களோட அந்த மவுத் ஷேப் போறது, அந்த இஷ், அந்த ப்ரொனன்சியேஷன், ஸோ இந்த பார்ட் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து எந்த இடத்துல நமக்கு ஆக்ஷன் தேவையோ, இங்கே ஒரு சேஞ்ச் தேவையோ அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் இங்கிலீஷை நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றப்போ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஃப்ளூயன்சி ஒன்லி, நாட் த ஸ்பெல்லிங், நாட் த கிராமர். அப்போ மேம் நான் வந்து எனக்கு வந்து கிராமட்டிக்கலா நான் பேசுறேன், இது நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு கிராமர் தெரியாது மேம், கிராமட்டிக்கலா என்னால பேச முடியாது அப்படி சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிராமர்னு நீங்க அந்த பார்ட்லயே ஹோல்ட் பண்ணி, instead of wasting time, just we can start practicing simple English without worrying about grammar and spelling mistakes. எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் வரும். மிஸ்டேக்ஸ் வராத மனுஷங்க கிடையாது. மிஸ்டேக்ஸ் வரப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம், தட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ நான் வந்து ஃப்ளூயன்சி நான் நல்லா பேசினா போதும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நான் கிராமரை பார்க்க ஆரம்பிக்கணும். கிராமர் தேவைதான், நாட் தட் மச் டீப்பர். கிராமரையே நான் பிடிச்சிட்டு நிற்கிறப்போ அந்த கிராமர்லேயே நமக்கு பாதி டைம் வந்து வேஸ்ட் ஆயிடுது. நம்ம அந்த ஃப்ளூயன்சியை பத்தி கவலைப்படுறது கிடையாது. இதுதான் ரீசன் இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த கிராமர்னு சொல்றது வந்துட்டு நமக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் கிராமரை நீங்க பிடிச்சுக்கிறீங்க, பட் யூ ஆர் ஃபர்கெட்டிங் அபவுட் திஸ் ஃப்ளூயன்சி பார்ட் அண்ட் ஓரல் ஸ்கில் பார்ட் அண்ட் தட் ஸ்பீக்கிங் பார்ட். இது மூணுமே விட்டுறீங்க. ஒண்ணுக்காக இந்த மூணையும் நீங்க மிஸ் பண்றீங்க. அதுக்கு பதிலாக நம்ம இது மூணையும் டெவலப் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க கிராமர் வரப்போ சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணா போதும். பிகாஸ் we are not school kids, no. ஃபுல் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபிட் கிராமரோட நான் பேசணும் அப்படின்றது இல்லை. பிகாஸ் ஈவன் எவ்ரிபடி மேக் மிஸ்டேக்ஸ் nowadays. ஓகே, ஸோ லெட் us concentrate on fluency, not the spelling or the grammar. okay, and whenever you are talking with someone in English, லிசன் பண்ணுங்க. முதல்ல அவங்க என்ன பேசுறாங்க. பிகாஸ் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுன்னா எமோஷனலா என்ன பண்ணிடுறோம், வேகமா அவங்க வந்து ஐயோ நமக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமோ, அந்த பதட்டத்திலேயே நீங்க வேகமா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாப் தட். ஃபர்ஸ்ட் lend your ears to them. காதை கொடுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றத ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நமக்கு கேட்காம நம்ம பேசுறதுனால வந்து என்ன வரும், நீங்க அவங்க ஒண்ணு கேட்பாங்க, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. ஆனா ஆல்சோ இங்கிலீஷ்ல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, ஆல் த கொஸ்டின்ஸ், அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்லயே பாதி ஆன்சர் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு அதை இப்ப சொல்றேன். ஓகேங்களா? whenever a question is asked, the question has half of the answers. so அதனாலதான் நம்ம சொல்றது, first you listen to them, then repeat, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. don't rush it up, அப்படியே ரஷ் அப் பண்ணாதீங்க. okay, the next one is learn phrases for situations. Situationsக்குள்ள phrases வந்து
நீங்க வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்போ நான் ஒரு பார்க்குக்கு போகணுமா, நான் என்ன பண்ணணும், இங்கே போனா நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்த அந்த சென்டென்சஸ் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே, பட் வி ஆர் ஆல்ரெடி ஏஜ்ட் அண்ட் வி ஆர் ஆல்ரெடி adult people who are working. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இன்னும் வந்து phrases மேக் பண்ணி பேசுறது ரொம்ப கஷ்டம். ஸோ instead of that we can start learning the phrases for situations that will be very useful to make that error in a right form. உங்க இங்கிலீஷ் அந்த எரர் தெரியாத எரரை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான இதா இருக்கும் அது. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா pay attention to sounds. பிகாஸ் நம்ம நிறைய பேர் அந்த சவுண்ட் பார்ட்டை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நான் நல்லா பேசினாலும் அந்த சவுண்ட் பார்ட் நான் கரெக்டா பண்ணல அப்படின்னா என்னோட இங்கிலீஷ் வந்து வேஸ்ட். ஸோ when I pronounce English, it should be English, but some people they pronounce English. ஸோ இங்கிலீஷ் தான் கரெக்ட், இங்கிலீஷ் கரெக்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்கு. அந்த கிராமரை நான் படிக்கிறேன்னு சொல்ற டைத்துல நீங்க இந்த ப்ரொனன்சியேஷன்ஸை வந்து நீங்க கரெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இஷ்னு சொல்றது இஷ்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டீன்னு சொல்றத டீன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பீன்னு சொல்றத பீன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த பார்ட்டை வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே? அண்ட் பி கிரியேட்டிவா யோசிக்கணும். இங்கிலீஷ் பேசுறப்போ ஒரு இதை வந்து நரேட் பண்ண தெரியணும். தமிழ்ல எப்படி நம்ம கதை சொல்றோமோ அதே மாதிரி இங்கிலீஷையும் நம்ம என்ன பண்ண தெரியணும், நரேட் பண்ண தெரியணும். நரேட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளால வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நரேஷனை தான் நம்ம பண்ணணும். எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு கொஸ்டின் கேட்டோம்னா யா, நோ, எஸ், நோ, அது தப்பு. ஸோ ஈவன் தோ த ஆன்சர் இஸ் தேர், kindly tell it fully. Yes, it happened like this அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு தடவை நீங்க உங்களோட அந்த வாலை சுத்தி நீங்க பிரேக் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் பேசுறதுக்கு. That is where you gain your confidence level. அதனால be creative always and start reading in English. ரீட் பண்ண ஆரம்பிங்க. மேம் நான் புக் எடுத்து ரீட் பண்ண டைம் இல்லை. Yeah, I too don't like to read, but instead of that I watch more YouTube videos and I watch movies with English subtitles. எனக்கு தேவைப்பட்ட மட்டும் தான் நான் வாசிப்பேன். But I like to do my reading in English in YouTube and some other movies or some informational things. அப்படிதான் நான் பண்ணுவேன். புக் எடுத்து ரீட் பண்றது even I too don't like. So whenever மேம் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, when you go on a bus you can see some movie or a video which is in your mobile, because we are having a super gadget in our hand, that is a mobile. Mobile பார்த்து நம்ம பண்ணலாம். It depends on the interest of the people. Interest is very very important. Okay, and the next point is relax and don't get emotional or stressed. Whenever opportunity is given, ஒரு opportunity கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அச்சோ நம்மள கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு அப்படியே நம்மளோட கை கால் and tongue எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு தெரியலன்னு. So what is going to happen? Nothing, just you are going to talk in English. அந்த மாதிரி கொஞ்சம் காமா தான் இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், என்னால பேச முடியும்ன்ற அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். எமோஷனலான ஒண்ணுமே பண்ண முடியாது. So don't get emotional or stressed. Be cool till you finish the talk. Okay, and the next one is நீங்க வந்து இப்போ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம பேசிக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, ஸோ அதே மாதிரி நான் உங்களை ஏபிசிடி அண்ட் படிக்க சொல்லல. ஸ்மால் சென்டென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கிவ் மீ எ பென், கிவ் பென்னு கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து 2 word சென்டென்ஸ், 3 சென்டென்ஸ், அப்படி 4, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரைஸ் அப் பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் பேசிக். ஸோ பேசிக்கை முதல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யூ கான்சென்ட்ரேட் ஆன் த other parts. Okay, and நான் உங்களை ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அது பாசிபிள் இல்லை, பட் யூ கேன் டேக் அ 15 minutes ஆஃப் டைம் டெய்லி. ஒரு 15 minutes டைம் ஒதுக்கிட்டு சத்தமா ரீட் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்ல செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றப்ப சொன்னேன், நம்ம பேசுறப்போ நம்ம சின்ன பிள்ளைல சொல்லியிருப்பாங்க வாய் விட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வாய் விட்டு படிக்கிறப்போ என்ன ஆகுது, when you speak loudly your ears 2 ears இருக்கு நமக்கு. அந்த 2 ears என்ன பண்ணுது, it listens all the things what you talk. ஓகே, சத்தமா பேசுறப்ப கேட்கும் தானே, அதே மாதிரி அந்த காதுல போற மாதிரி பிரெயின்லயும் போய் ஸ்டோர் ஆகுது.
இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது ப்ராசஸ். நீங்க வந்து கொட்டி கொட்டி படிக்கணும்ன்றது கிடையாது. ஸோ ரீட் அலவுட் வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு பிரைவசி, ஒரு ரூம் இருக்கு, ஒரு பிளேஸ் இருக்கு. யாரும் நம்ம சத்தமா ரீட் பண்ணதுனால நம்ம தப்பா நினைக்க போறது இல்லை. நான் என்னோட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், whenever you are receiving a WhatsApp message also just read it aloud. யார் நம்மள தப்பா நினைக்க போறா? அவங்க சொல்லுவாங்க என்ன இப்படி நினைக்கிறீங்க, because they don't know what is the benefit behind that. So you can start reading it aloud. Okay, and don't afraid to make mistakes. ஐயோ தப்பு பண்ணிரோமோ அந்த பயமே வேண்டாம். தப்பு பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்க வந்து நல்லா பேச முடியும். So don't afraid to make mistakes வந்து பரவாயில்ல, we can rectify it. Okay, இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன தப்புகள் தான், நெக்ஸ்ட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணுவீங்க, செகண்ட் டைம் ஓ இது பண்ணக்கூடாது, தேர்ட் டைம் பண்ணக்கூடாது, ஓகே ஃபோர்த் you are perfect. Okay, and celebrate success. So இன்னைக்கு நீங்க ஒரு 4 சென்டென்ஸ் பேசிட்டீங்க இங்கிலீஷ்ல அப்படின்னா உங்களை நீங்க வந்து என்ன சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. Yeah, I did it good today, I'm very happy, I'm very super, I have spoken 4 sentences today, I have said it right அப்படின்னா உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட சக்சஸை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு ஓடக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கூப்பிட்டு கிளாப் பண்ணுங்க, yeah he said the right answer, clap for him அப்படி சொல்லலாம். பட் நமக்கு நம்மளே தான் மோட்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி திங்க் பண்றதையும் முதல்ல யோசிங்க. நம்ம என்ன நினைக்கணும், நமக்கு இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு, ஸோ now we are going to learn, நம்ம நாளைக்கு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் மைண்ட்ல வைங்க. நம்ம தப்பு பண்றோமா இது வந்து தாட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வரும். we are not students. ஓகே, ஸோ அந்த நான் ஸ்டூடெண்டா அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எப்படிலாம் நம்ம இங்கிலீஷ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் இங்கிலீஷ் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும்னா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐடென்டிஃபை வாட் யூ லேர்ன். என்ன கத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு என்ன தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம். இப்போ எனக்கும் இங்கிலீஷ் தெரியல, உனக்கும் இங்கிலீஷ் தெரியல, அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் தெரியல அப்படிங்கிறத முதல் நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன லேர்ன் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ டெய்லி நீங்க நான் சும்மா படிச்சேன், புக்கை ரீட் பண்ண அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை பேருக்கு வந்து நம்ம அந்த நோட்ல வந்து ஒரு வேர்டு இன்னைக்கு அந்த மீனிங், அந்த சென்டென்சஸ் அது புதுசா இருக்கு, அதெல்லாம் எழுதுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஓகே, ஸோ நம்ம என்ன லேர்ன் பண்றோம் அப்படிங்கறத வந்து புரிஞ்சு படிங்க. என்ன படிச்சாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு 2 லைன் படிச்சா கூட யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் யூ லேர்ன். அண்ட் அதே மாதிரி ஒரு மென்டர், இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியல, அப்போ நான் ஒரு மென்டர் கிட்ட போய் கத்துக்கணும். எஸ், சூஸ் த ரைட் மென்டர் இன் த சென்ஸ் ஃபுல்லா உனக்கு நான் பேசிக்ல இருந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு they will start teaching you the complete part of grammar. அப்ப அந்த எட்ல வந்து நீங்க போர் ஆயிடுவீங்க. இந்த கிராமர் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா we can learn from books itself. பட் அதெல்லாம் டூ லேட் ஆயிடுச்சு. இப்போ grammar is needed, not that much. ஓகே, நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் லேர்ன் பண்ணா போதும். ஸோ இதை வந்து கரெக்டா உங்களுக்கு சொல்றவங்க யாரு, he is the right mentor. So he or she will assess your level and then they will start taking the class. வா உன்னை உட்கார வைக்கிறேன், படி, எழுது, இது கிடையாது கரெக்டான கிளாஸ். ஓகேங்களா? அண்ட் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இங்கிலீஷ். நான் கூட இப்போ உங்களுக்கு லேர்ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம லேர்ன் பண்ற ஏஜ் கிராஸ் பண்ணிட்டோம். லேர்ன் தான் நியூவா கத்துக்கிற வேர்ட். பட் ப்ராக்டிஸ்ன்னு நம்ம சொல்றது வந்து ஆல்ரெடி நீங்க லேர்ன் பண்ணிருக்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து எல்கேஜி தொட்டு இப்போ வரைக்கும் நீங்க நிறைய வேர்ட்ஸ் டெய்லி கத்துட்டே வரீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து சென்டென்சஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் வந்து ப்ராக்டிஸிங். ஸோ ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் இட். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டகிரேட் அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி லாஸ்டா உங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரீங்க பாத்தீங்களா, தட் இஸ் த இன்டகிரேட். ஓகே, அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஓகே, ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்னது வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். நீங்க ஒரு 1 வீக் ட்ரை பண்றப்போ உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நான் இந்த பேஜ்ல வந்து ஈவன் தோ ஐம் பிஸி வித் மை கிளாஸஸ், நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து நான் வீடியோஸ் கண்டிப்பா போடுவேன். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க. அண்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணுங்க. இல்ல அதுக்கு மேல உங்களுக்கு தெரியல, ஜஸ்ட் கால் அஸ் அண்ட் ஆஸ்க் வாட் டு டூ. ஓகே, ஸோ வி வில் கைட் யூ. அண்ட்
don't forget to subscribe my channel. என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, so that நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். And thank you for watching my video. Thanks a lot.